ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு கலிரி குச்சி சினிமா. இந்த வீடியோவில் நடிகை நயன்தாரா தமிழில் நடித்த படங்களை பற்றி ஃபுல்லாகவே பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி சினிமா பற்றிய தகவல் தெரிஞ்சுக்கிட கலிரி குச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா 2005ஆம் ஆண்டு தமிழில் ஃபஸ்ட் நடிச்சிருக்காங்க. என்ன படம்னு தெரிஞ்சுக்கலாமா? 2005ஆம் ஆண்டு தன்னுடைய 21வது வயசில் ஐயா படம் மூலமாக முதல்ல தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் சரத்குமார் கூட ஜோடி சேர்ந்துருக்காங்க. ரெண்டாவது படம் பார்த்திங்கன்னா அதே வருஷம் 2005ஆம் ஆண்டு தன்னுடைய 21வது வயசில் சந்திரமுகி படத்தில் ரஜினிகாந்துக்கு ஜோடியாக நடிச்சிருக்கிறாங்க. மூணாவது படம் பார்த்திங்கன்னா 2005ஆம் ஆண்டு தன்னுடைய 21வது வயசில் கஜினி படத்தில் சூர்யா கூட இணைஞ்சு நடிச்சிருக்கிறாங்க. நாலாவது படம் பார்த்திங்கன்னா 2005ஆம் ஆண்டு 21வது வயசில் சிவகாசி படத்தில் விஜய் கூட ஒரு பாட்டு மட்டும் நடிச்சிருக்கிறாங்க. இதில் ஹிம்செல்ஃப் அவராகவே கேமியோ ரோல் பண்ணியிருக்கிறாங்க. அஞ்சாவது படம் பார்த்திங்கன்னா 2006ஆம் ஆண்டு தன்னுடைய 22வது வயசில் கல்வனின் காதலி அப்படிங்கிற படத்தில் எஸ் ஜூரியா கூட ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க. ஆறாவது படம் பார்த்திங்கன்னா 2006ஆம் ஆண்டு 22வது வயசில் படம் மூலமாக ஜீவா கூட ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க. ஏழாவது படம் பார்த்திங்கன்னா 2006ஆம் ஆண்டு 22வது வயசில் தலைமகன் அப்படிங்கிற படத்தில் சரத்குமார் கூட ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க. எட்டாவது படம் 2006ஆம் ஆண்டு 22வது வயசில் பல்லவன் படத்தில் சிம்பு கூட ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க. ஒன்பதாவது படம் பார்த்துடலாங்க. ஒன்பதாவது படம் 2007ஆம் ஆண்டு 23வது வயசில் சிவாஜி த பாஸ் சிவாஜி படத்தில் ரஜினி கூட ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க. பத்தாவது படம் பார்த்திங்கன்னா 2007ஆம் ஆண்டு 23வது வயசில் பில்லா படத்தில் அஜித் கூட ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க. 11வது படம் பார்த்திங்கன்னா 2008ஆம் ஆண்டு 24வது வயசில் யாரடி நீ மோகினி அப்படிங்கிற படத்தில் தனுஷ் கூட ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க. 12வது படம் பார்த்திங்கன்னா 2008ஆம் ஆண்டு 24வது வயசில் ஏகன் அப்படிங்கிற படத்தில் அஜித் கூட ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க. 13வது படம் 2008ஆம் ஆண்டு தன்னுடைய 24வது வயசில் குஷேலன் படத்தில் ரஜினி கூட நடிச்சிருக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா அவர் கேமியோ ரோல் தான் பண்ணியிருக்கிறாங்க. 14வது படம் பார்த்திங்கன்னா 2008ஆம் ஆண்டு 24வது வயசில் சத்தியம் படத்தில் விஷால் கூட நடிச்சிருக்கிறாங்க. 15வது படம் 2009ஆம் ஆண்டு 25வது வயசில் வில்லு படத்தில் விஜய் கூட ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க. 16வது படம் 2009ஆம் ஆண்டு 25வது வயசில் ஆதவன் படத்தின் மூலமாக சூர்யா கூட ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க. அவருடைய 17வது படம் தமிழில் பார்த்தீங்கன்னா 2010ஆம் ஆண்டு 26வது வயசில் கோ படத்தில் ஹிம்செல்ஃபாகவே நடிச்சிருக்கிறாங்க, நடிகையாகவே நடிச்சிருக்கிறாங்க. 18வது படம் 2010ஆம் ஆண்டு 26வது வயசில் பாஸ் என்ற பாஸ்கரன் அப்படிங்கிற படத்தில் ஆர்யா கூட ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க. 19வது படம் 2013ஆம் ஆண்டு 29வது வயசில் எதிர்நீச்சல் படத்தில் ஹிம்செல்ஃபாகவே சிவகார்த்தியன் கூட ஒரு டான்ஸ் ஆடியிருக்கிறாங்க. தமிழில் 20வது படம் பார்த்திங்கன்னா அவருக்கு ஃபேமஸான படம் 2013ஆம் ஆண்டு 29வது வயசில் ராஜா ராணி படம் மூலமாக ஆர்யா கூட திரும்பவும் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்த படம் பார்த்திங்கன்னா 21வது படம் 2013ஆம் ஆண்டு தன்னுடைய 29வது வயசில் ஆரம்பம் படத்தில் அஜித் கூட திரும்பவும் ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க. திரும்ப 22வது படம் 2014ஆம் ஆண்டு 30வது வயசில் இது கதிர்வேலன் காதல் அப்படிங்கிற படத்தில் உதயநிதி ஸ்டாலின் கூட நடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 23வது படம் பார்த்திங்கன்னா 2015ஆம் ஆண்டு 31வது வயசில் நண்பண்டா அப்படிங்கிற படமும் திரும்பவும் உதயநிதி கூட நடிச்சிருக்கிறாங்க. 24வது படம் பார்த்திங்கன்னா 2015ஆம் ஆண்டு தன்னுடைய 31வது வயசில் மாஸ் என்ற மாசிலாமணி அப்படிங்கிற படத்தில் சூர்யா கூட ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க. 25வது படம் 2015ஆம் ஆண்டு 31வது வயசில் தனி ஒருவன் படத்தின் மூலமாக ஜெயம் ரவிக்கு ஜோடியாக நடிச்சிருக்கிறாங்க. 26வது படம் 2015ஆம் ஆண்டு தன்னுடைய 31வது வயசில் மாயா அப்படிங்கிற படத்தில் அல்லி அர்ஜுன் கூட தமிழில் நடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 27வது படம் பார்த்திங்கன்னா 2015ஆம் ஆண்டு தன்னுடைய 31வது வயசில் நானும் ரவுடி தான் அப்படிங்கிற படம் மூலமாக விஜய் சேதுபதி கூட ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க. 28வது படம் 2016ஆம் ஆண்டு 32வது வயசில் இது நம்ம ஆளு அப்படிங்கிற படத்தில் சிம்பு கூட ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க. 29வது படம் 2016ஆம் ஆண்டு தன்னுடைய 32வது வயசில் திருநாள் அப்படிங்கிற படத்தில் ஜீவா கூட ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க. 30வது படம் 2016ஆம் ஆண்டு தன்னுடைய 32வது வயசில் இருமுகன் அப்படிங்கிற படத்தில் விக்ரம் கூட ஜோடியாக நடிச்சிருக்கிறாங்க. 31வது படம் 2016ஆம் ஆண்டு தன்னுடைய 32வது வயசில் காஸ்மோரா அப்படிங்கிற படத்தில் கார்த்தி கூட ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க. 32வது படம் 2017வது வருஷத்தில் தன்னுடைய 33வது வயசில் டோரா அப்படிங்கிற படத்தில் சிங்கிளாகவே நடிச்சிருக்கிறாங்க. 33வது படம் பார்த்திங்கன்னா 2017ஆம் ஆண்டு தன்னுடைய 33வது வயசில் அறம் அப்படிங்கிற படம் மூலமும் நடிச்சிருக்கிறாங்க. இதுலேயும் சிங்கிளாகவே நடிச்சிருக்கிறாங்க. 34வது படம் 2017ஆம் ஆண்டு தன்னுடைய 33வது வயசில் வேலைக்காரன் அப்படிங்கிற படத்தில் சிவகார்த்தியன் கூட ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க. 35வது படம் பார்த்திங்கன்னா 2018ஆம் வருஷம் தன்னுடைய 34வது வயசில் கோலமாவு கோயிலா அப்படிங்கிற படத்துலையும் சிங்கிளாகவே நடித்து
பட்டையை கிளப்பியிருக்கிறாங்க. 36வது படம் 2018வது வருஷத்தில் தன்னுடைய 34வது வயசில் இமைக்கா நொடிகள் அப்படிங்கிற படம் மூலமாக விஜய் சேதுபதி கூட திரும்பவும் ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க. 37வது படம் 2019ஆம் ஆண்டு தன்னுடைய 35வது வயசில் விஸ்வாசம் அப்படிங்கிற படம் மூலமாக அஜித் கூட திரும்பவும் ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க. 38வது படம் 2019ஆம் ஆண்டு தன்னுடைய 35வது வயசில் ஆரா அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. 39வது படம் 2019ஆம் ஆண்டு தன்னுடைய 35வது வயசில் மிஸ்டர் லோக்கல் அப்படிங்கிற படத்தில் சிவகார்த்திகேயன் கூட ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க. 40வது படம் 2019ஆம் ஆண்டு தன்னுடைய 35வது வயசில் கொலையுதிர் காலம் அப்படிங்கிற படத்தில் சிங்கிளாகவே நடிச்சிருக்கிறாங்க. 41வது படம் 2019ஆம் ஆண்டு தன்னுடைய 35வது வயசில் பிகில் படம் மூலமாக விஜய் கூட திரும்பவும் நடிச்சிருக்கிறாங்க. 42வது படம் 2020ஆம் ஆண்டு தன்னுடைய 36வது வயசில் தர்பார் அப்படிங்கிற படம் மூலமாக ரஜினி கூட திரும்பவும் ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க. 43வது படம் 2020ஆம் ஆண்டு தன்னுடைய 36வது வயசில் மூக்குத்தி அம்மன் படத்தில் சிங்கிளாகவே நடிச்சிருக்கிறாங்க. 44வது படம் 2021வது வருஷத்தில் 37வது வயசில் நெட்ரிக்கன் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்கிறாப்புல. அதுக்கப்புறம் 45வது படம் பார்த்திங்கன்னா 2021ஆம் ஆண்டு தன்னுடைய 37வது வயசில் அண்ணாத்த படம் ரஜினி கூட திரும்பவும் நடிச்சிருக்கிறாங்க. 46வது படம் 2022ஆம் ஆண்டு தன்னுடைய 38வது வயசில் காத்து வாக்கில் 2 காதல் அப்படிங்கிற படம் மூலமாக திரும்பவும் விஜய் சேதுபதி கூட நடிச்சிருக்கிறாங்க. 47வது படம் பார்த்திங்கன்னா 2022வது வருஷத்தில் தன்னுடைய 38வது வயசில் O2 அப்படிங்கிற படத்தில் சிங்கிளாகவே நடிச்சிருக்கிறாங்க. 38வது படம் 2022ல் 38வது வயசில் கனெக்ட் அப்படிங்கிற படத்தில் சிங்கிளாகவே நடிச்சிருக்கிறாங்க. 49வது படம் பார்த்திங்கன்னா 2023ஆம் ஆண்டு தன்னுடைய 39வது வயசில் இறைவன் அப்படிங்கிற படத்தில் ஜெயம் ரவி கூட நடிச்சிருக்கிறாங்க. அதாவது படம் பார்த்திங்கன்னா 2023வது வருஷத்தில் தன்னுடைய 39வது வயசில் அன்னபூர்ணி அப்படிங்கிற படத்தில் சிங்கிளாகவே நடிச்சிருக்காங்க. மொத்தம் இதுவரை தமிழில் 50 படங்கள் நடித்து வெளியாகிருக்குங்க. இதில் எந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.